தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. இவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைத்துவிட்டது. ஆகையினால பாஜக இவருக்கு இந்த விருதை வழங்காது, அப்படி இப்படின்னு பல பேர் பேசி கொண்டிருந்தார்கள். வரக்கூடிய மே 9ஆம் தேதி கேப்டன் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான அழைப்பிதழ் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை பிரேமலதா அவர்களே செய்தியாளர்களோடு பகிர்ந்து கொண்டார். விருதை பெறுவதற்கு நானும் என்னுடைய மகனும் செல்ல இருக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார். கேப்டனுக்கு பத்மபூஷன் விருது அளிப்பது பற்றி நம்முடைய கருத்து என்னவென்றால், அவருக்கு எந்த விருது வேணால் கொடுக்கலாம். அதற்கு தகுதியான மனிதர் தான் அவர். வாழ்க கேப்டன் விஜயகாந்த், வளர்க அவரது புகழ். குகேஷ் இவர் FIDE வேர்ல்டு கேண்டிடேட்ஸ் 2024 என்ற போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார். அடுத்ததாக நடக்க உள்ள FIDE வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்ளவும் இருக்கிறார். இவருக்கு தமிழக அரசின் சார்பாக ரூபாய் 75 லட்சம் முதல்வர் அவர்களால் காசோலையாக வழங்கப்பட்டது. தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் எலீட் திட்ட வீரராக இருக்கும் இவர் இந்த இளம் வயதிலேயே பல சாதனைகளை புரிந்துள்ளார். செஸ் விளையாட்டில் நடக்க இருக்கின்ற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியிலேயும் வெற்றி பெற்று தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்ப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். அவருக்கு முதல்வர் அவர்களால் காசோலை வழங்கப்பட்ட போது உடன் இருந்ததுக்காக பெருமைப்படுகிறேன். இப்படி ஒரு ட்வீட்டை உதயநிதி அவர்கள் போட்டிருக்கிறார். இந்த இளம் செஸ் விளையாட்டு வீரருக்கு நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நடக்க இருக்கின்ற போட்டியிலே வெற்றி வாகையை சூடி இந்திய திருநாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு வழங்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா இப்படித்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஊனமற்றோர் பிரிவில் பல கப்புகளை வாங்கினவையா நான் என்று சொல்லி முதல்வருக்கே உபூதி அடித்தார் ஒருத்தர். இவரெல்லாம் உண்மையாலுமே விளையாட்டு வீரராகத்தான் இருப்பார். விளையாட்டு வீரர் தான். இருந்தாலும் இந்த மாதிரி பரிசுகள் வழங்கப்படும் போது பழைய நினைவுகள் கிளம்பி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. சரி, இந்த ட்வீட்டை உதயநிதி அவர்கள் ஏன் போட்டார்? விளையாட்டுத்துறை அமைச்சரே அவர் தான். நாளைக்கே அந்த விளையாட்டு வீரர் ஜெயிச்சு போட்டார்னா திராவிட மாடல்னு ஸ்டிக்கர் ஒட்டணுமா? அதுக்கு தான். அந்த ரூபாய் 75 லட்சம் காசோலைக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய செல்லூர் ராஜி அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து கிடுக்கு பிடி கேள்வியை கேட்டுள்ளார். ஏன் மிஸ்டர் அண்ணாமலை, யாராவது ஃபோனில் பேசுவதையே டேப் செய்து வெளியிடக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் வாக்காளர் பட்டியலில் 1 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டதை தேர்தல் நடக்கிற வரைக்குமா தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க? ஏன் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியலையா? முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? எப்படி? வேறு லெவலில் கொஸ்டின். இதற்கு அண்ணாமலை பதில் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய பதில் என்னவென்றால், ஏன் முன்னாடியே கண்டுபிடிக்கணும்? ஏன் முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லி இருக்கணும்? அப்படி முன்னாடியே கண்டுபிடிச்சி சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? தெர்மாக்கோல் போட்டு அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் வெளியே போகாத மாதிரி தடுத்திருப்பீங்களா? ஒன்றும் பண்ண மாட்டீங்கள்ல. ஓரமாக உட்காருங்க. அவர் 1 லட்சம் பேரை காணவில்லை என்பது உங்களை குற்றம் சாட்டுறதுக்காக சொன்னதில்லை. வாண்டடாக வந்து வண்டியில் ஏற வேண்டாம். அவருடைய குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய உள் விஷயம் என்னென்னா, பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ள பல பேர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். வெளிநாட்டிலிருந்துலாம் வந்து ஓட்டு போட முயற்சி பண்ணியிருக்காங்க. வாக்காளர் பெயர் பட்டியலில் அவங்க பேர் விடுபட்டிருக்கு. இதில் சதி இருக்கிறதா நம்புறாரு. சில இடங்களில் மறுதேர்தலும் கேட்கிறார். நன்றி, வணக்கம்.